இந்த வீடியோவில் ஓர்டர் ஃப்ளோண்டா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் என்ட்ரி ஒன்று எடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓர்டர் ஃப்ளோன்றது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை. நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு புல் பேக் கொண்டு எப்படி வைக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஒரு புல் பேக்கை வச்சு கொண்டு தான் ஒரு ஓர்டர் ஃப்ளோவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு புல் பேக் கொண்டு போவதென்றால் இதில் பார்க்கலாம். இப்போ இந்த ஏரியா இது ஒரு புல் பேக், இது ஸ்டார்ட் ஆகின இடம், இது இந்த இடம் என்ன கம்ப்ளீட் ஆகினது இந்த இடம். இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் இடையில இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட்டை தான் நாம் என்ன செய்வோம், ஒரு புல்பேக் கண்டு வழக்கம் போல எடுப்போம். இப்போ ஓடர்ஃப்ளோ என்னென்றால் அந்த புல்பேக் ஸ்டார்ட் ஆகின இடத்துல இருந்து கம்ப்ளீட் ஆகின இடம் வரைக்கும் பார்த்துட்டு லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு தானே அவ்வளவும் சேர்த்தது தான் ஓடர் ஃப்ளோ. இப்போ இதில் உங்களுக்கு பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு ஓடர் ஃப்ளோ உண்டு, இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகிருக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது நாம் அது ஒரு பெலிட்டான ஒரு ஓடர் ஃப்ளோவாக எடுக்கலாது. பெலிட்டான ஓடர் ஃப்ளோ எப்படி இருக்கணும் என்றால் இந்த மாதிரி மிட்டிகேட் பண்ணப்படாமல் இருக்க வேணும். இப்போ இது ஒரு ஓடர் ஃப்ளோ. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் புல் பேக் இருக்கோ அதெல்லாமே நமக்கு ஒரு ஓடர் ஃப்ளோ எடுக்கிறதுக்கு இயலும். இந்த மாதிரி ஒவ்வொரு புல் பேக் எங்க இருக்கோ அதை பார்த்து நமக்கு ஓடர் ஃப்ளோ மார்க் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஓடர் ஃப்ளோ ஒன்று கட்டாயம் அதுக்கு பிறகு வார அந்த புல் பேக்கால மிட்டிகேட் பண்ணப்படாமல் இருக்க வேணும். இப்படி மிட்டிகேட் பண்ணப்பட்டிருந்தால் அது ஒரு ஓடர் ஃப்ளோவா வராது. மிட்டிகேட் பண்ணப்படாமல் இருந்தால் அது நமக்கு ஒரு ஓடர் ஃப்ளோவா எடுக்கிறதுக்கு இயலும். இப்ப இதுல என்ட்ரி ஒன்று எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுக்கலாம்டா, முதலாவது மார்க்கெட் ஒரு இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணணும். இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணப்பட்ட பிற்பாடு தான் நமக்கு என்ன நடக்கும், ஒரு ஹை ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்ப இது ஒரு ஹை, இது ஒரு லோ. வழக்கமா நாம என்ன செய்வோம், இன்டியூஸ்மெண்ட் எடுத்த பிற்பாடு இன்டியூஸ்மெண்ட் கீழே இருக்கிற முதலாவது புல் பேக்ல ஓட பிளாக் ஒன்று மார்க் பண்ணுவோம், அப்படித்தானே. இப்ப என்ன செய்யறோம், அந்த ஓட பிளாக் இருக்கிற அந்த புல் பேக்கை மார்க் பண்றோம். இப்ப மார்க்கெட் என்ன செய்ய போதும், இந்த மாதிரி ஓட பிளாக்ல இருந்து போறதுதான் அதிகமாக சந்தர்ப்பம் இருக்கு. சில நேரம் என்ன செய்யும் சொல்லி சொன்னால் இந்த ஓட பிளாக் வராம இந்த ஓட ஃப்ளோல இருந்து திரும்பிடும். அப்ப இந்த ஓட ஃப்ளோவில் வச்சு என்ட்ரி போடுற மாதிரி தான் இந்த செட்டப் கொண்டு வரும். ஆனா இதில் நமக்கு ஒரு பாரதூரமான பிரச்சனை ஒன்று, மிகப்பெரிய ஒரு ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இப்ப நீங்க ஓட பிளாக்ல இருந்து என்ட்ரி எடுக்கும் போது இந்த மாதிரி ஓட பிளாக் கீழுக்கு ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. இதுவே ஓட ஃப்ளோவில் இருந்து எடுக்க வழிக்கிட்ட நடக்கும், இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ ஓட ஃப்ளோன்றது ஒவ்வொரு சார்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி புல் பேக் ஏற்ற மாதிரி சின்னாவோ பெருசாவோ வரலாம். இப்போ பெரிய ஒரு ஓட ஃப்ளோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுல நாம என்ட்ரி எடுக்கும் போது பெரிய ஒரு ஸ்டாப் லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்ப அதனால இந்த ஓட ஃப்ளோவை தொட்ட உடனே என்ட்ரி எடுக்கிற மாதிரி நீங்க செட்டப் கொண்டு செய்யாம நீங்க என்ன செய்யணும்னா, இதுல கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிற்பாடு அந்த கன்ஃபர்மேஷன் கீழுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டால் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸோட நம்ம இதுல ஒரு என்ட்ரி பார்க்கலாம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ஓட ஃப்ளோவில் என்ட்ரி எடுக்கிறத விட நமக்கு ஓட பிளாக்ல எடுக்கிறது நல்ல. அப்படி மிஸ் ஆகி போனா ஒன்று ரெண்டு என்ட்ரி என்ன செய்யும், மிஸ் ஆகி ஓட ஃப்ளோல இருந்து போகும். அப்படி போகுதுன்றதுக்கு அதையும் நாம பிடிக்க வழிகட்டோம், பெரிய ஒரு ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இப்ப இது மார்க்கெட்ல எப்படி செய்யலாம் சொல்லி இப்ப பார்க்க போறோம். இதுல பாருங்க, இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுக்குது, அதனால இது ஒரு ஹை, இது ஒரு லோ. இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுக்கப்பட்டு இதுல ஒரு ஹை ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர் ஒன்று வரும், இருந்தாலும் அதை பத்தி நான் இந்த இடத்துல பேசல. இப்போ ஓட ஃப்ளோ இந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணிருக்கி அப்படின்னு சொல்லி நாம பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்க்கலாம், நாம என்ன செய்ய போறோம், இந்த மாதிரி இன்டியூஸ்மெண்ட் எடுத்த பிற்பாடு இன்டியூஸ்மெண்ட் கீழே இருக்கிற புல் பேக்கை பார்த்து அதுல இருக்கிற ஓட பிளாக் மார்க் பண்ண போறோம், அப்படித்தானே. இப்ப நாம என்ன செய்ய போறோம், இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்த பிற்பாடு அது கிட்ட இருக்கிற ஓட பிளாக்ல இருந்து என்ட்ரி போடுற மாதிரி தான் நம்ம செட்டா பிரிக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஓட பிளாக் வராமல் மார்க்கெட் ஓட ஃப்ளோல இருந்து போயிருக்கி, உங்களுக்கு பார்க்கலாம். இதுல எத்தனை ஓட ஃப்ளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு. இது ஒரு ஓட ஃப்ளோ, இந்த இடத்துல பிரேக் ஆகின பிற்பாடு கீழிறங்கி அந்த ஓட ஃப்ளோ ஃபீல் பண்ணி இது மார்க்கெட் போயிருக்கி. அதே மாதிரி இந்த புல் பேக்கும் ஒரு ஓடர் ஃப்ளோ, இது ஒரு மிட்டிகேட் ஆகாத ஒரு ஓடர் ஃப்ளோ, நம்ம செக் பண்ணுவோம். எஸ், இது ஒரு மிட்டிகேட் ஆகாத ஒரு ஓடர் ஃப்ளோ. அதே மாதிரி இதுவும் ஒரு ஓடர் ஃப்ளோ. இப்ப நம்ம வழக்கமா செய்யற வேலை என்ன சொல்லி சொன்னால், ஒரு ஓட ஃப்ளோவுக்குள்ள இருக்கிற ஓட பிளாக்க மார்க் பண்ணித்தான் அந்த ஓட பிளாக்ல வச்சு நாம என்ன செய்வோம், என்ட்ரி எடுப்போம். ஒரு சில நேரங்கள்ல அந்த ஓட பிளாக்கு மார்க்கெட் வராமல் ஓட ஃப்ளோவில் இருந்து இந்த இது மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த மாதிரி போகும்போது நாம இதுல வச்சு ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க வேண்டி வரும், இந்த மாதிரி இந்த ஓட ஃப்ளோவுக்கு கீழுக்கு வைக்க வேண்டி வரும்.
அதனால நம்ம பெரிய ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று பேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப இந்த மாதிரி இந்த ஓட ஃப்ளோவை நீங்க என்ட்ரி எடுக்க விருப்பப்பட்டா இதுல நீங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து இதுல நீங்க என்ட்ரி எடுக்கிற அந்த எடுக்கலாம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட ஃப்ளோ ஒன்றுல என்ட்ரி எடுக்கிறதை விட ஓட பிளாக்ல எடுக்கிறது தான் நமக்கு ரிஸ்கை மினிமைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதிகமான நேரத்துல ஓட பிளாக் மார்க்கெட் வந்துதான் போகும். அப்ப அதனால ஓட ஃப்ளோ என்றால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. தவிர்த்து அதுல போய் என்ட்ரி எடுக்கணும்னு இல்லை. இப்ப டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ஓட ஃப்ளோ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஹேண்டில் ஹை எடுக்கும் போது இதுல ஒரு புல் பேக் கொண்டு கிரியேட் ஆகுது. புல் பேக் கொண்டு ஸ்டார்ட் ஆகிற இடம் இது கம்ப்ளீட் ஆகுது இந்த கீழ் ஏரியாவில். இப்போ இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இந்த இடத்துல வந்து மிட்டிகேட் ஆக இல்லை, அப்படித்தானே ட்ரை. அப்ப சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த ஓட ஃப்ளோரை வச்சு என்ட்ரி எடுக்கிற மாதிரி செட்டப் கொண்டு செஞ்சிருப்பாங்க. நம்ம என்ன செய்யுது மேலே போகுது. இப்போ அவங்க எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் பார்க்காம இதில் டிரெக்டாகவே ஓட ஃப்ளோவில் ஒரு செல் ஒன்று எடுத்துருந்தா நடந்திருக்கும். ஒரு ஸ்டாப் லாஸ் அவங்க பேஸ் பண்ண வேண்டி வந்திருக்கும், அதுவும் பெரிய ஒரு ஸ்டாப் லாஸ். அப்ப அதனால ஓட ஃப்ளோவில் என்ட்ரி எடுக்கிறத விட நாம என்ன செய்யணும், ஓட பிளாக்ல என்ட்ரி எடுக்கிறது மிச்சம் நல்லது.